ஹலோ ஹலோ ஹலோ, எங்க இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? ஓடுற வேகத்தை பார்த்தாலே தெரியுதுங்க. கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறதுக்காக வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க தானே? ஓடுறதே ஓடுறீங்க. நான் சொல்றதையும் கொஞ்சம் கவனமா கேட்டுட்டு அப்புறமா ஓடுங்களேன். இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? கிறிஸ்துமஸ் நெருங்கும் இன்றைய காலகட்டத்தை பார்க்கும்போது கிறிஸ்து பிறப்பின் கருத்து நோக்கம் மாறுபட்டுருச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழும்புதுங்க. ஆமாங்க, நவீன காலத்துல கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த சந்தேகம் தவிர்க்க முடியாததான் மாறிடுச்சுங்க. விதவிதமா நட்சத்திரங்களையும் தோரணங்களையும் கட்டி தொங்க விடுறது, கலர் கலரா பல்புகளையும் சீரியலையும் கட்டி செலுத்துக்கிறது, விதவிதமாய் குடில்கள் அமைச்சு பெருமைப்பட்டுக்கிறது, பல ஆயிரங்களை செலவழிச்சு விருந்து வைக்கிறது, அழகழகாய் ஆடைகளை வாங்கி குவிச்சுக்கிறது, உண்டியல்களை கையில ஏந்திக்கிட்டு கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்டுங்கிற பேர்ல வசூல் வேட்டையாடுறது, ஆங்காங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய பெரிய பிரம்மாண்டமான விழாக்களை நடத்திக்கிறது, ஆட்டு மந்தைகளில கோழி பண்ணையில காணப்படுகிறது எல்லாம் அடிச்சு சாப்பிட்டு ஏப்பம் விட்டுக்கிறது. இன்னும் ஒருபடி மேல போய் ஒரு சில அரசு வருவாயை உயர்த்துறதுக்காக மதுபானம் மறந்துறது. இதற்காகவா இயேசு பிறந்தா? அடடா, அப்பப்பா, இத்தனையும் பார்த்து கிறிஸ்துவின் கண்களில் கண்ணீர் இல்லைங்க, ரத்தமே வழியுங்க. அண்ட சராசரங்களை படைத்த ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் தாழ்மையாய் எளிமையாய் பிறந்தார் அன்று. ஆனால் இன்றோ பிறப்பு கொண்டாட்டங்கிற பேர்ல ஆயிரங்கள் லட்சங்கள் செலவழிச்சு ராஜ கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு பாவங்களிலிருந்து நம்மை மீட்கத்தாங்க இந்த உலகத்தில் பிறந்தார். உண்மை என்னன்னா, நம்ம உள்ளத்துல இருக்கிற பாவங்கள், பாவ அழுக்குகள் நீங்கி இயேசு நம்ம உள்ளத்துல பிறக்கணுங்க. அப்படி உள்ளத்துல இயேசு பிறந்தா நாமும் அவரை போல தாழ்மையாய் எளிமையாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கு மாதிரியாயிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கத்தை சுவிசேஷமாய் எல்லாருக்கும் அறிவிப்போம். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமைங்க. அது மட்டும் இல்லைங்க, நாம கொண்டாடுற அதே நேரத்துல நம்ம கண் முன்னாடி காணப்படுகிற ஏழைகள், எளியவர்கள், விதவைகள், முதியோர்கள், திக்கற்றவர்களையும் கொஞ்சம் நினைச்சு அவங்களுக்கும் வேண்டிய சில பல உதவிகளை செஞ்சு அவங்களையும் சந்தோஷப்படுத்துவோங்க. இது எதுவுமே இல்லாம நாம என்னதான் கொண்டாட்டங்கள் கொண்டாடினாலும் அத்தனையும் வீணானதுங்க. நம்ம வீட்டுல நட்சத்திர ஒளி இருக்கோ இல்லையோ, நம்ம உள்ளத்துல கிறிஸ்து அப்படிங்கிற மெய்யான ஒளி இருப்பது அவசியங்க. ஏனுங்க நான் சொல்றது சரிதானுங்களா? கவனிச்சதுக்காக ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். காட் பிளஸ் யூ ஆல்.